යහපත් උදෑසන කාලේ உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்ற தலைப்பின் கீழாக நாங்கள் தியானிக்க போகிறோம். නුඹලාව කෙලින් ඉටවලා ගමන් කර මඟ පෙන්නපු දෙවියන් වහන්සේව අපි ගෞරවයට පත් කරන්න යනවා. ஆமென். ආමේන්. ஆண்டவர் எங்களை விசேஷ விதமாக தேவன் அழைத்திருக்கிறார். ස්වාමින් වහන්සේ විශේෂ ප්‍රකාරයෙන් අපිව කැඳවලා තිබෙනවා. எத்தனை பேர் ආමේන්. விசுவாசிக்கிறீங்க? කී දෙනෙක් විශ්වාස කරනවද? ஆமென். ආමේன். உலகத்தார் மத்தியிலிருந்து தேவன் எங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். ලෝකයේ මැදියේ ඉඳලා උන්වහන්සේ අපිව තෝරගෙන වෙන් කරලා තිබෙනවා. தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ අපිට ආශිර්වාද කළා தேவன் நம்மை තිබෙනවා. விடுதலை ஆக்கி இருக்கிறார். උන්වහන්සේ අපිව නිදහස් කරලා තිබෙනවා. ஆமென். ආමේන්. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. நாங்கள் எடுத்துக்கொள்வோம் லேவியராகம புத்தகத்திலே අපි අරගමු ලෙවි කතාව 26வது அதிகாரத்திலே 26 වෙනි පරිච්ඡේදයේ 13வது வசனத்துக்கு நாங்கள் வேதாமத்தை திருப்பிக் கொள்வோம். 13 වෙනි පදයට අපි අරගමු. லேவியராகமம் 26வது அதிகாரத்துல ලෙවි කතාව පොතේ 26வது அதிகாரத்துல 26 වෙනි 13வது வசனம். 13 பழைய ஏற்பாட்டிலே 162வது பக்கம் வாசிங்க. நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்தில் இருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். சிங்களங்கேவமும் ஹalleluya හalleluya. ஹalleluya. හalleluya. ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்திருக்கிறாரா? උන්වහන්සේ අපේ ජීවිතේ මොන දේද කරලා තියෙන්නේ? என்ன சொல்றாரு பாருங்க. මොනවද இந்த කියන්නේ? 13வது வசனத்திலே 13 වෙනි පදයේදී நீங்கள் எகிப்தியர்களுக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு. නුඹලා මිශ්‍ර දේශීය වහල්කාරයන් ලෙස ඉන්නේ නැතුව. ஆமென். ආමේන්. ஹalleluya. හalleluya. ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். උන්වහන්සේගේ දරුවන් කොයි ආකාරයෙන් ඉන්න ඕනේ කියලාද උන්වහන්සේගේ எந்த කැමැත්ත? இடத்துல நாங்க ஒரு அடிமையா இருப்பது தேவ சித்தம் அல்ல. කොයි ස්ථානයේ වුණොත් අපි වහල් භාවයේ ඉන්න එක උන්වහන්සේගේ කැමැත්ත නෙවෙයි. தலை குனிந்து நிற்பது தேவ சித்தம் அல்ல. ඉස්ස නැමිලා ඉන්න එක උන්වහන්සේගේ කැමැත්ත නෙවෙයි. ஹalleluya. හalleluya. ஆண்டவர் எங்கள் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன். උන්වහන්සේ අපේ ඉස්ස ඔසවලා අපිව ගමන් කරවන්නා වූ දෙවියන් වහන්සේ. ஆமென். ආමේන්. நம்முடைய தகப்பன் அவர் ராஜாதி ராஜனாய் இருக்கிறார். අපේ පියා රජුන්ගේ රජතුමා. ஆமென். ஆமென். அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாங்களும் அப்படி வாழும்படி தேவன் அழைத்திருக்கிறார். උන්වහන්සේගේ දරුවන් වන අපිද ඒ ආකාරයෙන් ජීවත් වෙන පිණිස උන්වහන්සේ අපිව කැඳවලා තිබෙනවා. ஆமென். ආමේන්. நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒருவேளை அடிமைத்தனம் இருக்கலாம். බොහෝ අයගේ ජීවිතේ සමහරක් විට එක වහල් භාවයක් තියෙනවා. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டா ஒரு மனுஷன் பாவத்துல இருப்பானே ஆனால் අපි උදාහරණයක් ලෙස බලනවා නම් යම්කිසි මිනිහෙක් පාපේ ඉන්නවා නම් அந்த மனுஷன் என்னத்துக்கு அடிமையா இருக்கிறான்? ඒ මිනිහයා මොන දෙයකටද වහල් භාවයෙන් அந்த ඉන්නේ? பாவத்துக்கு அவன் அடிமையா இருக்கிறான். ඔව් ඒ පාපයට වහල් වෙලා ඉන්නවා. அந்த பாவம் அவனை ஆட்கொள்ளுகிறது. ඒ පාපය ඔව පාලනය කරනවා. அந்த பாவத்திலிருந்து அவன் விடுதலை பெற முடியாதவனா இருக்கிறான். ඒ පාපේ ඉඳලා උට ගැලවෙන්න බැරුව තිබෙනවා. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. இந்த உலகத்திலே நாங்கள் எந்த காரியத்திலே நாங்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோமோ මේ ලෝකේ මොන දේ තුලින් අපි වහල්කමින් அது நம்மை ඉන්නවද? ஒரு அடிமைகளாக மாற்றி விடுகிறது. එය අපිව වහල්කමට ඒක අපිව සලසනවා. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. அந்த பிசாசுக்கு இடம் கொடுத்தா අපි යක්ෂයාට ඉඩ දෙනවා නම් பிசாசு அவனுடைய வழியிலே நடத்தி යක්ෂයා ඔහුගේ මාර්ගය අපිව මඟ அவனுக்கு ஒரு පෙන්නනවා. அடிமையா எங்களை மாற்றி விடுவான். ඔහුට වහල්කාරයෙක් ලෙස අපිව මඟ පෙන්නනවා. ஆமென். ආමේන්. ஹalleluya. හalleluya. நாங்க யார்ட்டையாவது கடன் பட்டிருந்தா අපි කාට හරි ණය වෙලා තිබෙනවා නම් கடன் பட்டவனுக்கு நாங்க யாரா மாறிடுறோம்? ඒ ණය ගත්තව කෙනාට අපි කවුරු ලෙසද වෙනස් වෙන්නේ? ஒரு அடிமையா மாறிடுறோம். වහල්කමක් ලෙස වෙනස් වෙනවා. அவர் நம்மளை அதட்டுவாரு. එයා අපිට බනිනවා. அவரை நாம கேட்பாரு. අපෙන් ආනවා. அவரை கண்டா நாம ஓடி ஒளியணும். එයාව දැක්කනම් අපි දුවලා ඇංගෙනවා. ஆமென். ආමේන්. அப்ப என்ன நடக்குது? එහෙනම් මොනවද සිදු ஒரு වෙන්නේ? அடிமைத்தனம். එහෙනම් වහල් භාවය. ஹalleluya. හalleluya. ஆனால் தேவன் அவருடைய பிள்ளைகளை அப்படி வைக்க தேவன் விரும்புகிறவர் அல்ல. නමුත් දෙවියන් වහන්සේ උන්වහන්සේගේ දරුවන්ව ඒ ආකාරයෙන් තියන්න උන්වහන්සේ කැමති எங்களுடைய වෙනවා. தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆரம்ப காரியத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது උන්වහන්සේගේ දරුවන්ගේ මුල් කාලයේ දෙස අපි ஆண்டவர் බලනවා. சொல்றார், நீங்கள் எகிப்தியர்களுக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு. උන්වහන්සේ කියනවා නුඹලා මිශ්‍ර දේශීය වාල්කාරයන් නොවේ. ஆமென். ආමේන්. ஹalleluya. හalleluya. அன்று எகிப்து என்று சொல்லும் பொழுது அது உலகத்தையும் குறிக்கிறது. මිශ්‍ර දේශය කියලා කියද්දී ඒක ලෝකයටද සමාන වෙනවා. ஆமென். ආමේන්. ஹalleluya. හalleluya. நாங்க உலகத்துக்கும் உலக காரியங்களுக்கும் அடிமைகளாய் இருக்க கூடாது. අපි ලෝකයටත්
ලෝකේ ක්‍රියාවටත් අපි වහල් වෙන්න ඕන නෑ. ஆமே ආමේන්. நாங்க அடிமையா இருந்தா ஒருத்தருக்கு மட்டும்தான் அடிமையா අපි இருக்கணும். වහල් භාවයෙන් ඉන්නවා නම් එක්කෙනෙකුට පමණයි අපි වහල්කමේ ඉන්න පුළුවන්. யாருடைய அடிமைகள் நாங்க? කාගේ වහල්කාරයන්ද இயேசு අපි? கிறிஸ்துக்கு மட்டும்தான் அடிமையா இருக்கணும். යේසුස් ක්‍රිස්තුස්වහන්සේට පමණයි අපි වහල්කාරයෝ. ஹalleluya හලෙලූයා. ஹalleluya ஹalleluya. பிசாசுக்கு பயந்து ஓடி ஒளிய ஆண்டவர் நம்மளை அழைக்கவில்லை. යක්ෂයාට බය වෙලා දුවලා හැංගෙන්න උන්වහන්සේ අපිව කැඳෙව්වේ. ஏதோ ஒரு பாவத்துல விழுந்து அந்த பாவம் நம்மை ஆட்கொண்டு அந்த பாவத்திலே நாங்கள் அடிமைப்பட்டு கட்டப்பட்டிருக்கிற நிலைமையில் இருக்க தேவன் நம்மளை அழைக்கவில்லை. මොනාරි පාපයකට අපි යටත් වෙලා ඒ පාපයට අපි වහල් භාවයෙන් ඉන්න ජීවත් වෙන්න උන්වහන්සේ අපිව කැඳෙව්වේ නෑ. ஆமே ஆமென். இல்ல நாங்க போய் கடன் வாங்கிட்டு அந்த கடன் நிமித்தம் நாங்க மற்றவங்களுக்கு மனுஷர்களுக்கு அடிமையா இருக்க தேவன் நம்மை அழைக்கவில்லை. අපි ණය අරගෙන ඒ ණය නිසා අපි වහල් භාවයෙන් ඒ අය දැක්කම අපි දුවලා ගිහලා ඇඟෙන්න උන්වහන්සේ අපිව කැඳෙව්වෙත් නෑ. ஹalleluya හලෙලූයා. நாங்க ஜெபம் பண்ணுவோம். අපි යාඥා කරමු. ஆண்டவர் ஏற்கனவே நம்மளை விடுதலை ஆக்கி இருக்கிறார். උන්වහන්සේ අපි කලින්ම අපි නිදාස් කරලා තිබෙනවා. விசுவாசிக்கிறீங்களா? ආමේන්. විශ්වාස කරනවාද? உலகத்திலிருந்து தேவன் நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார். ලෝකේ ඉඳලා උන්වහන්සේ අපිව වෙන් விசுவாசின் කරලා கரத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார். යක්ෂයාගේ දෑතේ ඉඳලා උන්වහන්සේ අපිව නිදාස් කරගෙන අරගෙන තිබෙනවා. ஆமே ආමේன். இனிமே எந்த ஒரு காரியமே எங்களை அடிமைப்படுத்த முடியாது. තව දුරටත් කිසි දෙයක් අපිව වහල්කාමෙන් අපිව මඟ පෙන්වන්න බෑ. ஆமே ආමේන්. அப்படியா இல்லையா? එහෙමද නැද්ද? நாங்க ஓடி ஒளிர வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் இல்லை. අපි දුවලා ඇඟෙන්න වූ ජීවිතයක් ගත කරන්න ඕන பயந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. බයෙන් අපි தேவன் என்ன செய்திருக்கிறாரா? උන්වහන්සේ මොනවද எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவன். උන්වහන්සේ අපිව කෙලින් ඉටගෙන ඇවිදින්න උන්වහන්සේ සලසපු දෙවියන් වහන්සේ. ஹalleluya. ஹalleluya. எகிப்தியர்களே ஜனங்கள் அடிமைகளா இருந்த பொழுது මිශ්‍ර දේශීය ජනතාව වහල් භාවයෙන් හිටපු අවස්ථාවේ வாசிப்போ யாத்ராகம 3வது அதிகாரத்துல මෙයාම 3 වෙනි පරිච්ඡේදයේ 7வது 8வது வசனங்கள் 8 වෙනි 8 වෙනි ஆண்டவர் என்ன පදවල சொல்லுகிறார் பாருங்க. ස්වාමීන් වහන්සේ මොනවද யாத்ராகம කියන්නේ? 3வது அதிகாரத்துல මෙයාම 3 වෙනි 7 පරිච්ඡේදයේ 8 வசனங்கள் 8 වෙනි 8 වෙනි පදවල வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் எகிப்திலே இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகள் நிமித்த அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டு அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். ஹalleluya. හලෙලූයා. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் මේ ස්ථානයේ இந்த ඉස්රායල් தேவனுடைய ජනතාව பிள்ளைகள் දෙවියන් වහන්සේගේ දරුවන් எகிப்திலருக்குள்ள எப்படி இருந்தார்களா? මිශ්‍ර දේශයේදී කොයි ආකාරයෙන්ද හිටියේ? எகிப்தின் ராஜாவுக்கு அடிமையாக, මිශ්‍ර දේශයේ රජතුමාට වහල් භාවයේ வேலைக்காரர்களாக, වැඩකාරියන් சுமை ලෙස சுமக்கிறவர்களாக, බර ඔසවන අය ලෙස பாரம் சுமக்கிறவர்களாக බර ඔසවන අය ලෙස ஒரு கடினமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ඉතාමත් අමාරු ජීවිතයක් ගත කරා. ஆமே ආමේන්. ஹalleluya. හලෙලූයා. அப்படி எங்கேயாவது ஆண்டுடைய பிள்ளைகள் நெருக்கப்படுகிற நேரத்திலே එහෙනම් කොහේ හරි උන්වහන්සේගේ දරුවන් පීඩාවල් විඳිනව අවස්ථාවේදී ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க. උන්වහන්සේ මොනවද කරන්නේ? ஆண்டவர் என்ன செய்தாரோ அவருடைய உபத்திரவத்தை அவர் பார்க்கவே பார்த்தார். උන්වහන්සේ අයගේ පීඩාවල් දැක්කා. ஆமே அவர்கள் இடுகிற கூக்குரலை தேவன் கேட்டார். ඒ අයගේ කන්නලව්ව උන්වහන්සේ දැක්කා. அவருடைய வேதனைகளை தேவன் அறிந்து கொண்டார். ඒ අයගේ වේදනාවල් උන්වහන්සේ දැනගත්තා. ஆமே ආමේන්. ஆண்டுடைய இருதயம் துடிக்கும். அது யாருடைய ஜனங்கள்? අයිකවත් උන්වහන්සේගේ හදවත ගැයෙනවා. අයිකවත් කවුද ඒ සෙනග? யாருடைய ஜனங்கள்? කාගේ සෙනගද? என்னுடைய ஜனங்கள். ආමේන්. මාගේ සෙනග. என்னுடைய பிள்ளைகள். මාගේ දරුවන්. நான் தெரிந்து கொண்ட ஜனங்கள். මම තෝරගත්තා වූ ජනතාව. ஹalleluya. හලෙලූයා. அவர்கள் அடிமைகளா இருப்பது தேவனுக்கு அது துக்கமான காரியம். ඒ අය වහල් භාවයේ ඉන්න එක උන්වහන්සේට அடுத்த දුකදායක வசனத்தை දෙයක්. நாங்கள் வாசிக்கிறோம். ඊළඟ පදයේදී අපි කියවනවා அவர்களை எகிப்தியரின் கைகளுக்கு விடுதலையாக்கவும் ඒ අයව මිශ්‍ර අයගේ දෑතේ ඉඳලා නිදහස් அவர்கள் කරලා அந்த தேசத்திலிருந்து நீக்கி ඒ අයව ඒ දේශයේ ඉඳලා ඉවත් කරලා கடைசி பகுதி சொல்லப்படுகிறது අන්තිම කොටසේ பாலும் සඳහන් தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்க தேவன் இறங்கினார். කිරි සහ මීපැණි ඉතිරෙන්නා වූ ගලා යන්නා වූ දේශය තුල උන්වහන්සේ මඟ පෙන්නවා. ஆமென். ආමේන්. ஹalleluya. හලෙලූයා. எதுக்கு ஆண்டவர் இறங்கினாரா? එහෙනම් මොන උදෙසාද උන්වහන්සේ බැසාවේ? எதுக்கு இறங்கினாரா? මොන උදෙසාද என் බැසාවේ? ஜனங்களை நான் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும். මාගේ ජනතාව මම වහල් භාවයේ ඉඳලා නිදහස් කරන්න ඕනේ. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் என்னை விடுதலையாக்கி இருக்கிறார்? කී දෙනෙක් කියනද ස්වාමින් වහන්සේ මාව නිදහස් කරලා තිබෙනවා කියලා? ஆமென். ආමේන්. ஆண்டவர் எங்களை விடுதலையாக்கிட்டாரு. උන්වහන්සේ අපිව නිදහස් කරා. நம்மளா தான் சில நேரம் போய் என்ன செய்றோம்? අපිම තමයි සමහරක් විට ගිහිල්ලා ඉබේම මොනවද කරන්නේ? ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு எங்களை அடிமைப்படுத்திக் கொள்ளுகிறோம். මොනාරි දෙයක් තුලින් අපිව වහල් කම්නෙන් අපි තබා ගන්නවා. ஆமென். ආමේන්. பாவத்துல விழுந்துட்டா நாங்க என்ன செய்றோம்? පාපේ වැටුණා නම් අපි මොනවද කරන්නේ? ஒன்று பாவம் எங்களை ஆட்கொண்டு அதுக்கு அடிமையாய் போயிரும். පාපේ ඒ වහල් භාවය තුල අපි ඉන්නවා. அப்புறம் பிசாசு என்ன செய்வான்? ඒකට පස්සේ යක්ෂයා මොනවද කරන්නේ? அவன் எப்படி பயமுறுத்துவான்? ඔව් කොහමද බය කරන්නේ? நீ என்ன செஞ்சிட்ட? ඔබ මොනවද කරේ? பாவத்துல
விழுந்துட்ட, නුඹ පාපේ වැටුණා, நீ பாவம் செஞ்சிட்ட, නුඹ පාපේ කරා. நீ இப்ப எப்படி ஆண்டோடைய பிள்ளையா இருக்க முடியும்? දැන් නුඹ කොහොමද ස්වාමීන් වහන්සේගේ දරුවෙක් වෙන්න පුළුවන්? சொல்லவா කියන්නද? சொல்லவான்னு சொல்லி நம்மள என்ன செய்வான்? කියන්නද කියලා பயமுறுத்தி பயமுறுத்தி බය කරලා ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போயிருவான். ඒක වහල් භාවය තුල මඟ පෙන්නනවා. அப்படியா இல்லையா? එමද නැද්ද? கிறிஸ்தவர்களா இருந்து பாவம் செஞ்சா என்ன நடக்கும்? කිතුනියන් ලෙස ඉඳලා පාපය කරා නම් මොනවද වෙන්නේ? என்ன நடக்கும்? මොනවද සිදු වෙන්නේ? பயம் வந்து බයක් என்ன හැවෙනවා. மனசாட்சிக்கு என்ன தெரியும்? අයිකවත් අපේ ඇතුළාන්තේ මොනවද දන්නේ? நான் செஞ்சது මම කරපු එක தவறு, ඒක වැරදි. பாவம், ඒක පාපය. அது எனக்கு தகுதி இல்ல. ඒකට මම සුදුසු නෑ. இப்ப யார கண்டாலும் எப்படி இருக்கும்? දැන් කාව දැක්කොත් මොනවද වෙන්නේ? பயமா இருக்கும். බයයි. நான் செஞ்சது இவங்க பார்த்திருப்பாங்களோ, මම කරපු එක මේක அவங்க பார்த்திருப்பாங்களோ, මේ අය දකින්නේ இவங்க எதுவும் கேள்விப்பட்டிருப்பாங்களோ. මේ අයට ආරංචි වෙන්න ඇතිද? அனிதினம் என்ன நடக்கும்? හැම දවසම මොනවද ஒரு වෙන්නේ? பயந்து பயந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ඒක බයෙන් ජීවත් වෙනා වූ ජීවිතයක්. ஆமென். ආමේන්. பிசாசு பயமுறுத்திட்டே இருப்பான், යක්ෂයා සෑම විටම அடிமைப்படுத்திட்டே இருப்பான். වහල්කමින්ම මඟ පෙන්නනවා. ஹalleluya, හalleluya. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் உலகத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ ලෝකයෙන් ඉඳලා අපි නිදහස් කරලා அவருடைய තිබෙනවා. பிள்ளைகள் என்ற நாமத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். උන්වහන්සේගේ දරුවන් කියන වූ නාමය අපිට දරලා ஆண்டவர் තියෙනවා. என்ன விரும்புறாரா? උන්වහන්සේගේ කැමැත්ත කුමක්ද? எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ண விரும்புகிறார். අපි කෙලින්ම හිටගෙන උන්වහන්සේ ඇවිදවන්න උන්වහන්සේ කැමැත්තෙන් ඉන්නවා. ஆமென். ආමේන්. எப்ப நம்மளால அப்படி நடக்க முடியாம போகுது? කොයි අවස්ථාවේදීද අපිට එහෙම நல்ல ඇවිදින්න බැරි தலை වෙන්නේ? விழுத்து நெஞ்ச நிமிர்ந்து எங்களுக்கு எப்ப நடக்க முடியாம போகுது? කොයි අවස්ථාවේදීද අපිට ඉස්ස ඔසවලා අපිට කෙලින් ඇවිදෙන්න බැරි වෙන්නේ? சொல்லுங்களேன், எப்ப நடக்கும்? කොයි நம்ம අවස්ථාවේදීද ஏதாவது தவறு செஞ்சிட்டா, අපි මොනාරි වැරද්දක් நம்ம ஏதாவது பாவத்துல விழுந்துட்டா, අපි මොනාරි පාපය තුල වැටුණා நம்ம නම් கூனி குறிய தான் பார்ப்போம், අපි ඒ ආකාරයෙන් නැමෙන්න තමයි ஒளிய බලන්නේ. தான் பார்ப்போம். ඇඟෙන්න තමයි බලන්නේ. ஆமென். හalleluya. ஆதாம் ஏவாள் அதை தானே செஞ்சாங்க. ආදාම ඒවා ඒ දේ තමයි කරේ. ஆண்டவருக்கு நல்ல முகம் கொடுத்தாங்க. උන්වහන්සේට යාපත් ලෙස வேதம் சொல்லுது, ஆண்டவர் எப்பொழுதும் சாயங்கால வேளையில உலாவுவார், උන්වහන්සේගේ වචනේ කියනවා සවස් කාලේ උන්වහන්සේ ස්ථානයේ ஆண்டவர் அவர்களோடு பேசுவார். උන්වහන්සේ සමග කතා කරනවා. அவர்களுக்கும் ஆண்டவருக்கு இடையிலே ஒரு நல்ல உறவு இருந்தது. ඒකට ස්වාමින් වහන්සේට ඉදිරි යාපත් ஆனா සම්බන්ධතාවයක් என்னைக்கு ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய் නොමොත් කොයි දවසේදීද උන්වහන්සේට අකීකරු වෙලා பாவத்துல விழுந்தார்களோ, අපේ වැටුණාද? அதுக்கு பிறகு என்ன செய்தாங்க? ඒකට පස්සේ ඒගොල්ලෝ මොනවද කරේ? சொல்லுங்களேன். ඒ මොනවද කරේ? ஆண்டவர் வார சத்தத்தை கேட்ட உடனே උන්වහන්සේ එනවා කියනවා ඒ ආණ්ඩ ඇසුව ගමම්ම என்ன செஞ்சாங்க? මොනවද කරේ? ஓடி போய் ஒளிஞ்சிட்டாங்க. දුවලා ගිහලා ඇංගුණා. ஆமென். ආමේන්. ஹalleluya, හalleluya. ஹalleluya. හalleluya. இப்போ ஒரு அடிமைத்தனம். දැන් වහල්කම. ஆமென். ආමේன். சுயாதீனமா இருக்க முடியல, ඒගොල්ලන්ට ඉබේ ඇසිරෙන්න விடுதலையோடு இருக்க முடியல, දාසෙන් ඉන්න බෑ. ஆண்டவரை முகமுகமாய் சந்திக்க முடியல. උන්වහන්සේව මොනට මොන බලන්න බෑ. அந்த பாவம் அவர்களை அடிமைப்படுத்துகிறது. ඒ පාපේ අයව වාල්භාවයේ තැබුවා. ஹalleluya. හalleluya. கரங்களை உயர்த்தி ஹalleluya, හalleluya. ஹalleluya. හalleluya. ஆவியா ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். ආත්මයන් වහන්සේ අපිව නිදහස් කළා. நாங்கள் ஒரு விடுதலை உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்படியாக, අපි නිදහස ලබා ගත්තා වූ කිතුණු ஒரு ජීවිතයක් தலை நிமிர்ந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்படியாக. ඉස්ස ඔසවලා ඇවිදින්න පුළුවන් ඒ කිතුණු ජීවිතයක් ගමන් මඟ පෙන්වන්න පිණිස. ஆமென். ආමේන්. ஹalleluya, හalleluya. ஹalleluya. හalleluya. அப்ப நாங்க நிமிர்ந்து நடக்கணுமா இல்லையா? එහෙනම් අපි කෙලින් හිටගෙන ඇවිදින්න ඕනද නැද්ද? ஆமென். ஆமென். எந்த இடத்துலயாவது நாங்கள் தாழ்த்தப்பட்டு போறோமா? කොයි ස්ථානයේ හරි අපිව යටත් භාවින් තබා விசுவாசிங்க, அதே இடத்துல ஆண்டவர் உங்களோட தலையை உயர்த்தி வைப்பார். විශ්වාස කරන්න ඒ ස්ථානයේදීම උන්වහන්සේ ඔබට விசுவாசிக்கிறீங்களா? විශ්වාස කරනවා. வேதத்துல ஒரு நபரை குறித்து நாங்க முக்கியமாய் பார்ப்போமே ஆனால், උන්වහන්සේගේ වචනේ තුලින් එක පුද්ගලයෙක් ගැන අපි බලනවා. அவருடைய ஜீவியம் ஆரம்பத்துல எப்படிப்பட்டதா இருந்தது? එයාගේ ජීවිතයේ මුල් කාලයේදී කොහොමද තිබුණේ? ஆதியாக 37வது அதிகாரத்துல 37 28வது வசனம். 28 වෙනි පදය. ஆதியாக 37ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. 37 28 වෙනි පදය. அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையிலே 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். ஆமென். யோசேப் என்ற ஒரு வாலிபனுடைய ஒரு பரிதாபமான நிலைமை. யோசேப் කියනවා එක තරුණ දරුවෙක් ඉතාමත් දුක්දායක සිදුවීමක්. ஆமென். ஆமென். அவனோடு உடன் பிறந்த சகோதரர்களே එයා සමගම ඉපදුනා වූ සහෝදරයන් அவனை அடிச்சு குழியில போட்டு එයාට ගාලා ඒ වලක් අස්සේ දාලා அப்புறம் என்ன செய்தார்களா? ඒකට පස්සේ මොනවාද කළේ? கொல்லலாமா நினைச்ச நேரத்துல අරමුද කියලා හිතපු අවස්ථාවේදී ஒரு கூட்டம் போய்கிட்டு இருக்குது. එක සෙනගක් යනවා. ஒரு வியாபாரிகள் போய் கொண்டிருக்கிறாங்க. ව්‍යාපාරයන් යනවා. அந்த இஸ்மவேலருடைய கையிலே ඒ ඉස්මவேලගේ
දෑතට தன்னுடைய சகோதரனை எவ்வளவுக்கு விக்கிறாங்க? තමන්ගේ සහෝදරයාව කීයකටද විකුණන්නේ? 20 வெள்ளிக்காசுக்கு விற்கிறார்கள். රිදී කාසි 30කට 20කට இப்ப විකුණනවා. இந்த யோசேப்பை இவங்க பணம் கொடுத்து வாங்கி යෝසේපේකලා මිලට අරගෙන எங்க கொண்டு போறார்களா? කොහෙටද යන්නේ? எகிப்துக்கு கொண்டு போறாங்க. මිශ්‍ර දේශයට එක්කන් යනවා. இப்ப யோசேப்பு யாருக்கு அடிமையா மாறிட்டான்? දැන් යෝසේප් කාටද වහල්කමින් එයා ඉන්නේ? இல்ல யாரு தன்னை பணம் கொடுத்து வாங்கினார்களோ කවුද එයාව මුදල් දීලා මිලට ගත්තේ? இப்ப அவங்களுக்கு அவன் ஒரு அடிமை. ඒ අයට එයා වහල් භාවයෙන් அவங்க ඉන්නවා. என்ன சொல்றாங்களோ அதை செய்யணும். ඒගොල්ලෝ මොනවද කියන්නේ? ඒ දේ அவங்க මෙයා எங்க කරන්න கொண்டு ඕනේ. போறாங்களோ அங்க போகணும். ඒ අය කොහෙටද ගෙනියන්නේ? එසන්න මෙයා යන්නත් ඕනේ. ஹalleluya හalleluya. ஹalleluya හalleluya. யோசேப்பை வாங்கி கொண்டு போயிட்டு යෝසේප් ඒගොල්ලෝ මිලට අරගෙන 39ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல 39 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදයේදී என்ன செய்கிறார்கள்? මොනවද කරන්නේ? வாசிங்க. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போர்த்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்துக்கு கொண்டு வந்து ஆமென். இப்ப அங்கிட்டு மாற்றப்படுது. තවත් එයාව මාරු කරනවා. ஆமென். ஆமென். ஒருவேளை இவன் 20 வெள்ளி காசுக்கு வாங்கிட்டு வந்து මෙයා රිදී කාසි 20කට අරගෙන சில நேரம் இன்னொரு 50 வெள்ளி காசுக்கு வித்திருக்கலாம். வியாபாரம். රිදී කාසි 50කට එයා විකුණන්න පුළුවන්. ஆமென். ஆமென். இல்ல அந்த எகிப்தின் அரண்மனையில் இருக்கிற ஒரு பிரதானியுடைய வீட்டில මිශ්‍ර දේශයේ මාලිගාවේ ඉන්නව ප්‍රධානීගේ දෑතේ அவனுக்கு இப்ப இவர் வீணை விக்கிறாரு. එයාට මෙයාව මිලට විකුණනවා. ஆமென். ආමේන්. ஒரு பொருளை விக்கிற மாதிரி ஒரு மனுஷனை விக்கிறாங்க. එක බඩු මුට්ටුවක් විකුණන ආකාරයෙන් මිනිහෙක්ව இப்ப இந்த විකුණනවා. யோசேப்புடைய நிலைமை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. යෝසේප්ගේ தත්ත්වය ඔයගොල්ලෝ පොඩ්ඩක් කල්පනා කරලා බලන්න. ஒரு துக்கமான ஒரு வாழ்க்கை. තාම දුක්දායක ජීවිතයක්. ஆமென். ආමේන්. தாய் தகப்பன் இருந்தும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. මව පියා ඉඳලා අතරින් தன்னுடைய சகோதரர்களே தன்னை பகைத்து விட்டார்கள். තමගේ සහෝදරයන්ම තමාට එපා කරා. ஒரு பொருளை போல அவனை மாத்தி மாத்தி விக்கிறாங்க. බඩු මුට්ටුවක් ලෙස ඒගොල්ලෝ මාරු කරලා විකුණනවා. அவன் எங்க விற்கப்பட்டானோ කොයි ස්ථානේ இப்ப அந்த විකුණනවද? வீட்டுல ஒரு வேலைக்காரனாக ඒ ස්ථානේ වැඩකාරයෙක් ஒரு ලෙස அடிமையாக அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். වහල්කාරයෙක් ලෙස ඔහු ජීවත් වෙමින් ඉන්නවා. ஆமென். ආමේන්. ஆனா யோசேப்பை குறித்து ஒரு பெரிய திட்டம் ஆண்டவருக்கு இருந்துச்சா இல்லையா? නොමෝ යෝසේප් කියන මහත් සැලසුමක් ස්වාමීන් වහන්සේට තිබුණාද නැද්ද? விசுவாசிக்கிறீங்களா? ආමේන්. විශ්වාස කරනවද? ஹalleluya. හalleluya. அந்த திட்டத்தின் அமைவாக தான் தேவன் இப்ப கொண்டு வந்துட்டு இருக்கிறார். ඒ සැලසුම අනුව තමයි උන්වහන්සේ මේ ආකාරයෙන් அந்த මඟ திட்டம் පෙන්වන්නේ. நிறைவேறினா யோசேப்பு எங்க வந்து சேரணும்? ඒ සැලසුම ඉෂ්ට වෙන්න ඕන නම් යෝසේප් කොයි ස්ථානෙට එන්න ඕනේ? எங்க வரணும்? කොහෙටද එන්න ඕනේ? சொல்லுங்களேன், எங்க வரணும்? කොහෙටද එන්න ඕනේ? எகிப்துக்கு வரணும். ආමේන්. මිශ්‍ර දේශයට එන්න ඕනේ. எகிப்துல ஒரு அதிகாரியா அவன் மாறணும். මිශ්‍ර දේශයේ නායකයෙක් ලෙස ඔහු වෙනස් වෙන්න ඕනේ. ஆமென். ආමේන්. அவங்களுடைய குடும்பத்துக்கு அவன் சாப்பாடு கொடுக்கணும். එයාගේ පවුලයට එයා කෑම දෙන්න ඕනේ. ஆமென். ஆமென். அவங்க எல்லாம் இவனை தேடி வரணும். ඒ සෑම දෙනාම මෙයාව සොයාගෙන එන්න அப்ப ඕනේ. தேவனுடைய பெரிய ஒரு திட்டம் இருந்தது. එහෙනම් දෙවියන් වහන්සේගේ මාත් සැලසුමක් තිබුණා. ஆமென். ஆமென். அவன் குறிக்கப்பட்ட காலம் ஒரு அடிமையாக ஒரு அடிமை வாழ்க்கை வாழ்ந்தாலும் ඒ නියම කාලයක් ඔහු ඒ ආකාරයේ බාල්භාවයෙන් ඉඳලා තිබුණොත් ஆண்டவருடைய சித்தம் என்னது? උන්වහන්සේගේ කැමැත්ත කුමක්ද? என்ன வாசிச்சீங்க லேவியராகமத்துல? ලෙවි කතාවේ මොනවද කියෙව්වේ? அடிமத்திலிருந்து விடுதலையாக்கி ඒ වහල්භාවයෙන් ඉඳලා උන්වහන්සේ නිදාස් කරලා என்ன செய்ய விரும்புறாரா? උන්වහන්සේ මොනවද அவங்களுடைய කරන්නේ? நுகத்தடிகளை முறித்து උන්වහන්සේ සෑම පීඩාවක්ම ඉවත් කරලා ஆமென். ආමේන්. நான் நினைக்கிறேன் நுகத்தடினா அந்த இந்த 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 இது என்னது மாட்டுக்கு போட்டிருக்கிறது தானே? ඒ හරකුණ්ඩ දානදේ இல்லையா? நான் ගහ நினைக்கிறேன் அது அப்படி ஒரு கம்பு மாதிரி அப்படி போட்டு என்ன செய்வாங்க? கயிறை போட்டு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க. ඒ පොල්ලක් ඒ ආකාරයේ ලණුවෙන් බැඳලා ඒගොල්ලන්ගේ පාලනය යටතේ ඒගොල්ලෝ මග තියා ගන්නවා. மாட்டுக்கு என்ன செய்ய முடியாது? ඒ ආකාරයේ හරකට මොනවද කරන්න அவட බැරි? அதுல சுதந்திரமா எதுவுமே செய்ய එයාට முடியாது. ඉබේම කිසි ක්‍රියාවක් කරන්න බෑ. ஹalleluya. හalleluya. சில நேரம் நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்திருக்கலாம். සමහරක් විට අපේ ජීවිතේත් එවැනි තත්ත්වයක ஆனா ஆண்டவருக்கு என்ன விருப்பம்? නමුත් ස්වාමින් වහන්සේට මොනවද කැමති? என்ன செய்யணுமா? උන්වහන්සේ මොනවද எங்களை කරන්නේ? விடுதலையாக்கி අපිව නිදාස් எங்கள் කරලා கட்டுகளை அவிழ்த்து අපේ බැඳීම් ඉවත් කරලා எப்படி நடக்க பண்ணுகிறார்? අපිව කොහොමද උන්වහන්සේ මඟ அவருடைய පෙන්වන්නේ? பிள்ளைகளை எப்படி நடக்க பண்ணுகிறார்? උන්වහන්සේගේ දරුවන්ව කොහොමද பக்கத்துல මඟ உள்ளவங்க பார்த்து පෙන්වන්නේ? சொல்லுங்க. ළඟ ඉන්න අය දෙස බලලා කියන්න. கர்த்தர் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். උන්වහන්සේ ඔයගොල්ලන්ව කෙලින් ඉටවලා උන්වහන්සේ ඇවිදින්න උන්වහන්සේ සලසනවා. கூனி குறுகி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ඒ යටාත් වෙලා ඒ ආකාරයෙන් නැවිලා ඉන්න பயந்து අවශ්‍යතාවයක් வாழ வேண்டிய அவசியம் இல்லை. නැහැ. ඉන්න අවශ්‍යතාවයකුත් නැහැ. நீங்க பயந்தா ஒரு ஆளுக்கு தான் பயப்படணும். ඔයගොල්ලන්
බය වෙනවා නම් එක්කෙනෙකුට තමයි බය වෙන්න ඕනේ. சொல்லுங்க, யாருக்கு பயப்படணும்? කාටද බය වෙන්න ඕනේ? நாங்க உலகத்துல எல்லாருக்கும் பயப்படுவோம், ஆனா கர்த்தருக்கு பயப்பட மாட்டோம். අපි ලෝකේ ඉන්නව හැම දෙනාටම බය වෙනවා. නමුත් ස්වාමින් වහන්සේට බය වෙන්නේ නැහැ. ஆமென். ஆமென். இல்ல ஒரு தேவ மனுஷன் சொல்ல, நீங்க ரோட்ல போற நாயை கண்டா பயந்து ஓடுறீங்க. දෙවියන් වහන්සේගේ මිනිහෙක් කියනවා පාරේ යනව බල්ලෙකුට බය වෙලා අයින් වෙනවා. ஆமென். ආමෙන්. அப்படியா இல்லையா? එහෙමද නැද්ද? எங்கயாவது ஒரு வீட்டுக்கு போயிட்டு வாசல்ல நாயை கண்டுட்டா என்ன நடக்கும்? කොහේ හරි නිවසට ගිහිල්ලා ඒගොල්ලන්ගේ මිදුලේ බල්ලෙක් දැක්කම මොනවද කරන්නේ? ஐயோ, கடிச்சிருமோ? අපයිද? ஆமென். ආමෙන්. பயப்படுறோமா இல்லையா? බය වෙනවද නැද්ද? ஆனா நாய்க்கு பயப்படுற மனுஷனுக்கு கர்த்தருக்கு பயப்படுறது இல்ல. බල්ලෙකුට බය වෙන මනුෂ්‍යයා අද ස්වාමින් වහන්සේට බය වෙන්නේ නැහැ. ஆமென். ஆமென். இல்ல உலகத்துல எதை கண்டாலும் பயம். ලෝකේ මොන දේ දැක්කොත් பேய බයයි. கண்டா பயம். යක්ෂයා දැක්කොත් யாராவது மனுஷனை கண்டா பயம். කවුරු හරි මිනිහෙක් දැක්කොත් බයයි. ஹalleluya. හalleluya. ஆனா கர்த்தரை கண்டா பயம் இல்ல. නමුත් ස්වාමින් වහන්සේව දැක්කොත් බය නැහැ. ஆமென். ආමෙන්. இல்ல கர்த்தரை காணல, கர்த்தருக்கு பயம் இல்ல. උන්වහන්සේව දැක්කේ නැහැ. උන්වහන්සේට බය නැහැ. பயம் இல்லாதனால தான் பாவம் செய்றோம். බයක් නැති නිසා තමයි පාපය කරන්නේ. பயம் இல்லாதனால தான் எங்களுடைய காரியங்களை எங்க இஷ்டப்படி நாங்க செய்கிறோம். අපි බයක් නැති නිසා තමයි අපේ දේවල් අපි උනන්දුවෙන් අපි කැමති ආකාරයෙන් කරන්නේ. ஆமென். ආමෙන්. யாருக்கு பயப்படணும்? කාටද බය වෙන්න ඕනේ? யாருக்கு பயப்படணும்? කාටද බය වෙන්න ඕනේ? கர்த்தருக்கு பயப்படணும். ස්වාමින් වහන්සේට බය වෙන්න ඕනේ. ஹalleluya. ஹalleluya. ஏன்னா ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்? ඒකෝ ස්වාමින් වහන්සේ எங்களை ஒரு මොනවද කරන්න அடிமையாக කැමති? வைக்க தேவன் அழைக்கவில்லை. අපිව වහල් භාවයේ තබන්න උන්වහන්සේ අපිව எங்களுடைய කැමති. எல்லா அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி සෑම වහල් භාවයේ ඉඳලා අපිව නිදහස් කරලා எப்படி நடக்க பண்ணுகிறாரா? කොහොමද උන්වහන්සේ අපිව எங்களை ඇවිදවන්න සලසන්නේ? நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன். ඔසවමින් ඇවිදවන්න උන්වහන්සේ කැමතින් ඉන්නවා. ஆமென். ஆமென். அப்ப நான் நினைக்கிறேன், கிறிஸ்தவங்க நடக்கக்குள்ள எப்படி நடக்கணும்? එහෙනම් කිතුණියන් කොහොමද ඇවිදින්න ඕනේ? எப்படி நடக்கணும்? කොහොමද නැවිදින්නේ? நிமிர்ந்து ஸ்டெடியா நடக்கணும். ඒගොල්ලන් ඔසවගෙන ගෙලින් ඇවිදින්න ඕනේ. தலையை கீழே போட்டு பயந்து நடக்க வேண்டிய அவசியம் இல்ல. ඉස්ස නැමිලා බයෙන් ඇවිදින්න අවශ්‍යතාවයක් නැහැ. ஆமென். ආමෙන්. ஹalleluya. හalleluya. நாங்க சரியா இருந்தா நாங்க நிமிர்ந்து நடக்கலாம். අපි අරියාකාරයෙන් ඉන්නවා නම් අපි කෙලින් ඒ ආකාරයෙන් யோசேப்பு ඉන්නවා. பார்த்து, යෝසෙප් දෙස බලලා யோசேப்பு ஒரு அடிமையாக எல்லா இடத்திலும் விற்கப்பட்டான். යෝසෙප් වහල් කමින් සෑම ஒரு வேலைக்காரனாக வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்தான். වැඩකාරයෙක් ලෙස නිවසේ වැඩ කරමින් ஒரு හිටියා. அடிமையாக அவருடைய வாழ்க்கை போய் கொண்டிருந்தது. වහල් භාවයෙන් ඔහුගේ ජීවිතය ஆனால் ගත වුණා. தேவன் அந்த அடிமைத்தனத்தை மாற்ற விரும்புகிறார். නොමුත් ඒ වහල් භාවය වෙනස් කරන්න ස්වාමින් වහන්සේ කැමති எப்படி වුණා. ஆண்டவர் செய்தார் என்றால், කොහොමද ඒ දේ උන්වහන්සේ வாசிங்க කරන්නේ? ஆதியாகமம் 41வது அதிகாரத்துல උපැත්ති 41 වෙනි පරිච්ඡේදයේ 40வது வசனத்துல இருந்து வாசிங்க. 40 වෙනි පදයේ සිට කියවන්න. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் උපැත්ති 41 40வது வசனத்துல இருந்து 40 වෙනි පදයේ සිට இப்ப பார்வோன் என்ன செய்யறாரு பாருங்க. யோசேப்பை பார்த்து சொல்லுகிறான், පාරොන් යෝසෙප් දෙස බලලා කියනවා நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய். නුඹ මාගේ මාලිගාවට නායකයෙක් ලෙස ඉන්නවා. அரண்மனைக்கு யாரா வந்தாரு? මාලිගාවට කවුරු ලෙසද ඔහු ආවේ? சொல்லுங்களேன், யோசேப்பு யாரா வந்தாரு? යෝසෙප් මාලිගාවට කවුරු ලෙසද ආවේ? வேலைக்காரனாக, වැඩකාරයෙක් ஒரு ලෙස, அடிமையாக, වහල් භාවයේ பணத்துக்கு வாங்கப்பட்டவனாக. මුදලට ගත්තව ලෙස. இப்ப அந்த ராஜா என்ன சொல்றாரு? මේ රජතුමා මොනවද කියන්නේ? என் அரண்மனைக்கு யார் அதிகாரி? මාගේ මාලිගාවට කවුද නායකයා? சொல்லுங்களேன். ආමෙන්. என் அரண்மனைக்கு நீ அதிகாரியா இருப்பாய். මාගේ මාලිගාවට නුඹ නායකයෙක් ලෙස ඉන්නවා. உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும். ஆமென். ආමෙන්. இப்ப யாருக்கு அடங்கி நடக்கணுமா? දැන් කාටද ඒගොල්ලන් කීකරු වෙලා ඉන්න ඕනේ? ஆமென். ආමෙන්. வேலைக்காரனா வந்தாரு யோசேப்பு. වැඩකාරයෙක් ලෙස යෝසෙප් ஒரு ආවා. அடிமையாய் வந்தாரு. වහල් කමින් ආවා. ஆண்டவர் எப்படி மாத்துறாரு? උන්වහන්සේ කොහොමද වෙනස් කරන්නේ? ராஜா என்ன சொல்றாரு? රජතුමා මොනවද இந்த කියන්නේ? அரண்மனைக்கு இப்ப யார் அதிகாரி? මේ මාලිගාවට කවුද නායකයා? நீதான் அதிகாரி. නුඹ තමයි. அரண்மனையில இருக்கிறவங்க எல்லாம் யாருக்கு அடங்கி நடப்பாங்க? ඒ මාලිගාවේ ඉන්නව සෑම දෙනාම කාටද කීකරු වෙලා ඒගොල්ලන් ඇසිරෙන්නේ? உனக்கு அடங்கி நடப்பார்கள். නුඹට කීකරු වෙලා ඉන්නවා. சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனா இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கு அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பதாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும்
கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? අපිට ගස ස්වාමීන් වහන්සේගේ නාමයේ මහිමයටපත් இப்ப කරමු. ராஜா என்ன சொல்றாரு? රජතුමා මොනවද කියන්නේ? முழு எகிப்துக்கு யார் இப்ப அதிகாரி? මුළු මිශ්‍ර දේශයටම කවුද දැන් නායකයා? நீதான் அதிகாரி. නුඹ තමයි නායකයා. முழு நாட்டு மக்களும் உனக்கு தான் அடங்கி நடக்கணும். මුළු රටේ ජනතාවම නුඹට තමයි කීකරු වෙලා தன்னுடைய கையில සිටින්නේ. இருந்து முத்திர மோதிரத்தை கலற்றி තමාගේ දෑතේ තිබුණා වූ මුද්දද ගලවලා அதை இப்ப யோசேப்புடைய கரத்திலே போட்டு එය යෝසෙෆ්ගේ දෑතට දාලා அவனுக்கு அந்த ராஜ வஸ்திரங்களை தரிப்பித்து රජ වස්ත්‍රද පැළඳවලා அவன் ஆமென். அவனை ரதத்தின் மேல் ஏற்றி ඒ රථය උඩට ඔහු නග්ගවලා எல்லாருக்கும் என்ன சொல்றாரா? සෑම දෙනාටම මොනවද இவனை කියන්නේ? தென்னிட்டு பணியுங்கள் என்று சொல்லி මෙයාට වඳින්න කියලා කියලා அவன் ஒரு பெரிய இடத்திலே உயர்த்தி அவன் வைத்தான். ඉතාමත් උසස් ස්ථානයේදී එයාව තැබුවා. ஆமென். ආමේන්. அல்லேலூயா. හalleluya. அடிமையா தான் வந்தான். පහල් භාවයෙන් තමයි ආවේ. கர்த்தர் ஒரு பெரிய அதிகாரியாய் மாற்றினார். ස්වාමීන් වහන්සේ මහත් නායකයෙක් ලෙස වෙනස් කරා. ஆசீர்வதித்து உயர்த்தினார். ආශිර්වාද කරලා උසස් කරා. இந்த இடத்துல வைக்கிறது தான் யோசேப்பை குறித்த தேவ திட்டம். මේ ස්ථානයේ තබන එක තමයි යෝසෙෆ් කරේ උන්වහන්සේගේ සැලසුම. அப்படியா இல்லையா? එහෙමද නැද්ද? நான் ஆரம்பத்திலே ஆண்டவர் பேசினாரா இல்லையா சொப்பனத்துக்கூடாக? උන්වහන්සේ කලින්ම ස්වප්නය ඇතුලේ කතා කරාද නැද්ද? யோசேப்பை எப்படி வைக்க போறேன்? යෝසෙෆ් මම කොහමද තබන්න යන්නේ කියලා. ஆமென். ආමේන්. இன்னைக்கு தலை குனிஞ்சு இருக்கிறோம்னு கவலைப்படாதீங்க. අද ඉස්ස නැමිලා ඉන්නවා කියලා දුකටපත් වෙන්න එපා. ஆண்டவர் நிச்சயம் உடைய தலையை உயர்த்துவார். උන්වහන්සේ අනිවාර්යයෙන්ම ඔයගලන්ගේ ஆண்டவர் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். උන්වහන්සේ ඔයගලන්ගේ ඉස්ස ඔසවලා ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். උන්වහන්සේ ඔයගලන්ගේ උසස් உங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக தேவன் மாற்றுவார். බොයට ආශිර්වාද මත උන්වහන්සේ ඔයගලන්ව වෙනස් කරනවා. ஆமென். ආමේන්. ஒன்றுக்கு உதவாத ஒருவனாய்த்தான் யோசேப்பு வந்தான். කිසි අයට ප්‍රයෝජනයක් නැති කෙනෙක් ලෙස තමයි යෝසෙෆ් ආවේ. ஆமென். ஆமென். இல்லை அவர் அடிமையாக ஒரு வேலைக்காரனாய் வந்தான். වහල්කමෙන් එක වැඩකාරයෙක් ලෙස තමයි ආවේ. கடைசில முழு எகிப்துக்கும் அவன் தான் சாப்பாடு கொடுத்தான். අන්තිමට මුළු මිශ්‍ර දේශයටම ඔහු තමයි කෑම அவங்க දුන්නේ. குடும்பம் எல்லாம் தேடி வராங்க சாப்பாட்டுக்காக. එයාගේ පවුල ඇයද සොයාගෙන එනවා කෑම පිණිස. ஆமென். ආමේන්. அப்ப தேவனுடைய அழைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. එහෙනම් ස්වාමීන් වහන්සේගේ කැඳවීම කොහොමද நாங்க எப்படி තියෙන්නේ? இருக்கணும்? අපි කොහොමද ඉන්න ඕනේ? அடிமையாகவா ஆசீர்வாதமாகவா? අපි වහල් භාවයෙන්ද ආශිර්වාදයෙන්ද எப்படி இருக்கணும்? කොහොමද ඉන්න ඕනේ? ஆசீர்வாதமாக, ආමේන්. ආශිර්වාද உயர்வாக, උසස්ව மேன்மையாக. අපි උසස්ව கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசேப்பு இங்க வாடான்னு சொல்லி வேலை வாங்கினவங்க எல்லாரும் යෝසෙෆ් මේට එන්න කියලා යාගේ වැඩගත්තු අය இல்லையா? டாய்லெட்டை கழுவ வச்சவங்க, ටොයිලට් එක සෝදන්න කියලා வீட்டை කියපු கூட்ட අය வச்சவங்க, ඊළඟ අතු ගන්න කියලා කියපු අය இப்ப எப்படி நிக்கிறாரு யோசேப்பு? දැන් යෝසෙෆ් කොහමද ඉන්නේ? ராஜ வஸ்திரம் தரித்து රජ වස්ත්‍ර පළඳගෙන ராஜ மோதிரத்தை போட்டு රජ මුද්දද පැළඳගෙන அவன் வந்து நிக்கக்குள்ள எப்படி இருந்திருக்கும்? ඔව් ඇවිල්ලා ඉද්දී ඒගොල්ලන්ට කොහොම තියෙන්න ඇතිද? எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் என்ன செய்தார்? සෑම දෙනාගේ ඇස් ඉදිරියේ උන්වහන්සේ මොනවද කරේ? உயர்த்தி வைச்சாரா இல்லையா? උන්වහන්සේ උසස් කරලා තැබුවද නැද්ද? ஆசீர்வதிச்சாரா இல்லையா? ආශිර්වාද කරාද නැද්ද? அற்புதம் நடந்துச்சா இல்லையா? ආස්කමක් සිදු වුණාද නැද්ද? ஹalleluya. හalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? කී දෙනෙක් විශ්වාස කරනවද? ஆண்டவர் எங்களை உயர்த்துவார். උන්වහන්සේ අපි උසස් எங்களுடைய කරනවා. அடிமைத்தனங்கள் மாறும். අපේ වහල් භාවයන් ඉවත් கர்த்தர் நம்மை වෙනවා. நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். උන්වහන්සේ අපිව ඉස්සෙල්ලා முதலாவது எங்களுடைய பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் விடுதலை ஆக்கி இருக்கிறார். ප්‍රථමයෙන් අපේ පාපයේ වහල් භාවයෙන් ඉඳලා උන්වහන්සේ අපිව නිදහස් කළා. விசுவாசிக்கிறீங்களா? විශ්වාස කරනවද? ஆமென். ஆமென். மறுபடியும் போய் நாங்க பாவத்துல விழுந்து எங்களை அடிமைப்படுத்தி படக்கூடாது. අපි නැවතත් පාපයට වැටිලා අපි වහල් භාවයට යන්න අවශ්‍යතාවයක් නැහැ. ஆமென். ஆமென். நாங்கள் சுயாதீனமாக நாங்கள் தைரியமாய் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். අපි නිර්භීතව උන්වහන්සේ තුලින් අපි ජීවත් වෙන්න උන්වහන්සේ பரிசுத்தமாய் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். පිරිසිදුව අපි ජීවත් වෙන්න පිණිස උන්වහන්සේ අපිව කැඳවලා තිබෙනවා. ஆமென். ආමේන්. ஹalleluya. ஹalleluya. அதேபோல இந்த பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் கூட ඒ අවස්ථාවේදී මේ පොළවේ තිබෙනා වූ සෑම ආශිර්වාද තුලින්ද தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். දෙවියන් වහන්සේ අපිට ආශිර්වාද කරනවා. දෙවියන් වහන්සේ விசுவாசிக்கிறீங்களா? විශ්වාස කරනවද? நம்ம எல்லாரும்